காஃபி வித் ஹரிஷ்ல எல்லாமே எஸ்ஐபிசி அண்ட் எஸ்எஸ்சிஜிடி ஆர்பிஎஃப் ரிலேட்டடா கண்டென்ட்ஸ் தான் பார்க்க போறோம். ஆனா நிறைய விஷயங்கள் இருக்க போது, இதுல கேள்விகளும் இதை சார்ந்து இருக்க போது, கேள்விகளும் கொஞ்சம் வித்தியாசமா இருக்க போது. ஃபர்ஸ்ட் ஆர்பிஐ பற்றிய தகவல்களை தெளிவா பார்த்துடலாம். நம்மளுடைய எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூலயும் ஒரு சின்ன ரிவிஷன் தான், கிளான்ஸ் மாதிரி. ஸோ ஆர்பிஐ என்னது? ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா. என்ன சார் இந்தியாவினுடைய பேரையே மாத்திரன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க, நீங்க வேற இன்னும் இந்தியான்னு சொல்லிட்டு இருக்கீங்களா? நம்ம சொல்லிதான் ஆகணும், இது ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா தான் ஆக மொத்தத்துல. ஸோ இந்தியாவினுடைய மைய வங்கி அப்படின்னு சொல்றதுதான் என்னன்னு பாத்தீங்கன்னா ஆர்பிஐ. அப்ப இந்தியாவினுடைய மைய வங்கி மட்டும் கிடையாது, இதுதான் வங்கிகளின் வங்கி என்ற பெருமையும் உடையது. அப்ப ஆர்பிஐனுடைய இன்னொரு பேர் என்னன்னா வங்கிகளின் வங்கி. வங்கிகளின் வங்கி அப்படின்னா என்னது? பேங்கர்ஸ் பேங்க்னு சொல்லுவாங்க. இங்கிலீஷ்ல என்ன சொல்லுவாங்க? பேங்கர்ஸ் பேங்க். பேங்க்குங்களுக்கு எல்லாமே இவங்க தான் என்ன பண்ணுவாங்க? அமௌண்ட் தர்றது. அப்ப பேங்கர்ஸ் பேங்க்னு சொல்லுவாங்க. இன்னும் நிறைய பேர் இருக்கு, கவர்மெண்டோடைய பேங்க்னு சொல்லலாம், நிறைய விஷயங்கள் இருக்கு இதனுடைய பெயர்கள். அப்ப இந்தியாவினுடைய மைய வங்கி இந்தியாவே இவருடைய தலைமையின் கீழ் தான் இறங்கணும். அது யாருன்னு பாத்தீங்கன்னா நம்ம ஆர்பிஐ. இந்த ஆர்பிஐ எந்த ஆண்டு தொடங்கப்பட்டுச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஏப்ரல் 1, 1935. வித்தியாசம் புரிஞ்சுக்கோ, 2 வித்தியாசத்தை இப்ப நான் சொல்ல போறேன். ஆர்பிஐ தொடங்கப்பட்ட ஆண்டு 1935. எந்த நாள்? ஏப்ரல் 1. முட்டாள கேட்டீங்களேப்பா இப்படி காசு விஷயத்துல அப்படின்னு சொல்லுவீங்கல்ல. அப்ப ஏப்ரல் 1 முட்டாள்கள் தினம். அப்ப முட்டாள்கள் தினத்தன்னைக்கு தான் ஆர்பிஐ வந்து தொடங்கப்பட்டிருக்கு. அப்ப ஏப்ரல் 1, 1935 வருடம் என்ன பண்ணப்பட்டது? ஆர்பிஐ தொடங்கப்பட்டது. அப்போ ஆர்பிஐ ஆக்ட்னு ஒண்ணு இருக்கு, ஆர்பிஐ சட்டம். இந்த ஆர்பிஐ சட்டம் இயற்றப்பட்ட ஆண்டு தான் எதுன்னு பாத்தீங்கன்னா 1934. அப்போ ஆர்பிஐ தொடங்குவதற்கு முந்தைய ஆண்டு தான் ஆர்பிஐ ஆக்ட் வந்து இயற்றப்பட்டிருக்கு. அப்ப ஆர்பிஐ ஆக்ட் எப்போ? 1934. அந்த ஆக்டை எழுதி ஒரு வருஷத்துல என்ன பண்ணிட்டாங்கன்னு பாத்தீங்கன்னா ஆர்பிஐ தொடங்கினாங்க. சோ ஆர்பிஐ தொடங்கப்பட்ட நாள் முதற்கொண்டு ஞாபகம் வச்சுக்கோங்க, ஏப்ரல் 1, 1935. ஏன்னா நாளை பின் நமக்கு கூற்று சம்பந்தப்பட்ட கேள்விகள் கேட்கும் பொழுது இந்த டே ஞாபகம் இருக்காது, வருஷத்தை மட்டும் நல்லா ஞாபகம் வச்சுக்கிட்டு ஆர்பிஐ என்பது ஜனவரி 1, 1935 ஆண்டு தொடங்கப்பட்டது அப்படின்னா நமக்கு வருஷத்தினுடைய முதல் நாள் ஜனவரி 1, 1935 தான் ஆர்பிஐ தொடங்கினாங்கன்றது தெரியும். சரி, முதல் கூற்று சரி அப்படின்றது நீங்க என்ன பண்ணிடுவேன்? போட்டுருவேன். ஆனா தேதியில கவனம் செலுத்தணும் குமாரு. அங்க ஏப்ரல் 1, ஜனவரி 1. ஏப்ரல் 1 தானே ஆர்பிஐ தொடங்கினாங்க. அப்ப ஜனவரி 1 போட்டிருந்தா தெளிவா இருக்குப்பையா? இல்ல அப்படிதான் டிஎன்யூஎஸ்ஆர்பி விளையாடுறது வார்த்தைகள்ல மட்டும் இல்ல, நம்ம வாழ்க்கையிலும் கூட. ஏன்னா அந்த ஒரு மார்க் நமக்கு அப்படியே பரா எங்க தள்ளி விட்டுரும். அதனால நல்ல கவனமா பண்ணுங்க. சோ ஏப்ரல் 1, 1935 எது? ஆர்பிஐ தொடங்கப்பட்டது. அப்ப ஆர்பிஐ சட்டம் இயற்றப்பட்ட ஆண்டு 1934. ஆர்பிஐ அமைக்க பரிந்துரைத்த கமிட்டி யாருன்னு பாத்தீங்கன்னா இல்டன் யங் கமிட்டி. ஓகேவா? ஆர்பிஐ தொடங்கப்பட்ட கமிட்டி எதுன்னு பாத்தீங்கன்னா இல்டன் யங் கமிட்டி. சோ இங்கிலீஷ்ல சொல்லுவாங்க ஹில்டன் யங் கமிஷன் மூலமா தான் வந்து ஆர்பிஐ. அப்போ பிரிட்டிஷ்காரங்க இருக்கும்போது இந்தியாவிற்கு ஒரு வங்கி வேணும், அந்த வங்கிக்கு இவ்வளவு நிதியை திரட்டி அது மூலமா கேபிட்டல்ஸ் வச்சு நம்ம என்ன பண்ணலாம், ஒரு பேங்க் ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தது இல்டன் யங் கமிஷன் மூலமா தான் வந்து என்ன பண்ணாங்க, ஆர்பிஐன்னு ஒன்று ஆரம்பிங்க அப்படின்னு சொன்னாங்க. அடுத்தது ஆர்பிஐயின் ஆரம்ப முதலீடு எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா 5 கோடி ரூபாய். ஒரு பேங்க் வந்து சாதாரணமாக தொடங்கிட முடியாது, எடுத்தோம் கவுத்தோம்லாம். பேங்க்குக்கு ஒரு குறிப்பிட்ட அளவு முதலீடு இருக்கும், அந்த முதலீடுகளை வச்சுதான் பேங்க் வந்து ரன் ஆகும். இதை வச்சுதான் பேங்க் லாபம் பார்க்கணும், அந்த லாபத்தை வச்சுதான் பேங்க் பன்மடங்கா விரிவடைய வைக்கணும். இந்த மாதிரி நிறைய ப்ராசஸ்லாம் இருக்கு. அப்ப பேங்கினுடைய முதலீடுன்னு ஒன்று இருக்கு. அந்த காலத்துல சுதந்திரத்துக்கு முன்னாடி 5 கோடின்றதே வந்து எவ்வளோ பெரிய விஷயம். இப்பெல்லாம் வந்து சர்வ சாதாரணமா போயிடுச்சு. கோடி இல்ல, தெருக்கோடியில புரள்றவங்க கூட கோடிகளை பத்தி பேச வேண்டிய கட்டாயத்துல இப்ப இருக்காங்க. அப்படி இருக்கும் பொழுது நம்மளாம் வந்து யோசிச்சுதான் பார்க்கணும். ஓகேவா? அப்ப 5 கோடின்றது வந்து அந்த காலத்துல ஒரு பெரிய அமௌண்ட். அதை வச்சுதான் என்ன பண்ணாங்கன்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆர்பிஐ வந்து தொடங்கப்பட்டுச்சு. ஆர்பிஐ தேசியமயமாக்கப்பட்ட ஆண்டு அடுத்து ரொம்ப முக்கியமான கொஸ்டின். ஆர்பிஐ எப்படி தொடங்கப்பட்ட ஆண்டு 1935 ஏப்ரல் 1ன்றது முக்கியமோ அதே மாதிரி ஆர்பிஐ வந்து தேசியமயமாக்கப்பட்ட நாள் ரொம்ப முக்கியம். அது எப்பன்னு பாத்தீங்கன்னா நம்ம சுதந்திரம் கிடைச்சு 2 வருஷம் கழிச்சு. ஓகேவா? சுதந்திரத்துக்கு முன்னாடி வரையும் பிரிட்டிஷ்காரன் இங்க தொடங்கினா இங்கதான் நடக்கணும், இப்படி பண்ணுவேன், இப்படிதான் இருக்கணும், நான் சொல்றத நீ தான் கேட்கணும் அப்படின்றதுலாம் இருந்துச்சு. சுதந்திரம் கிடைச்ச உடனே நம்ம தானே சுதந்திரம் கிடைக்கிறதுக்கு முன்னாடி வரையுமா நம்ம வீட்டில் உட்காந்துட்டு இருப்போம், அப்பா அம்மா பேச்சு கேட்போம், எல்லாமே கேட்போம். அது ஒரு நல்ல ஒரு டிசிப்ளின் வேல போயிட்டு இருந்தோம். ஒன் சுதந்திரம் கிடைச்சிச்சுன்னா நான் எடுக்கிறது தாண்டா முடிவு, அடங்க ஒப்புறானே நான் தாண்டா ராஜா, நான் தாண்டா மந்திரி அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு நாடு இருக்கக்கூடிய நிலைமையில சில பேர் யோசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. நம்ம பேசாம பிரிட்டிஷ்காரங்கிட்டே அடிமையா இருந்துட்டு இருக்கலாமோ அப்படின்னு சில பேர் எல்லாம் வந்து பேச ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அவங்க கிட்டே இருந்திருந்தாலும் ஒரு டிசிப்ளினோட வளர்ந்துட்டு இருப்போமோ
அப்படின்னுட்டாங்க. யாருக்கு தெரியும், நம்ம இருந்து பார்த்தது இல்லை அது எப்படி கொடுமையா இருந்துச்சா இல்லை எப்படி இருந்துச்சுங்களா. நம்ம சொல்லிக்கலாம், இப்போ சொல்றவங்க 1000 சொல்லலாம், பட் ஆனா அதுதான் உண்மை. ஓகேவா. அந்த வகையில் இப்போ பாத்தீங்கன்னா நமக்கு சுதந்திரம் கிடைச்ச உடனே ஆர்பிஐ வந்து தேசியமயமாக்கினாங்க. அதாவது தேசியமயமாக்கல் அப்படின்னா இந்தியாவில் கடைக்கோடியில் உள்ள எந்த ஒரு மனிதனும் ஆர்பிஐனால உருவாக்கக்கூடிய சலுகைகளை பெற முடியும். அப்படிப்பட்டது ஆர்பிஐனுடைய எல்லா வசதி எல்லாருக்குமே கிடைக்கும். ஆர்பிஐ பேங்க் ஒரே இடத்துல இருந்து எல்லாருக்குமே செய்வேன் அப்படிலாம் சொல்லாது. இப்போ சென்னையில் இருக்க அனுப்பி சென்னையில் ஒரு பிரான்ச் ஆரம்பிச்சுப்பேன். அதே மாதிரி மும்பையில் இருக்கவனுக்கா மும்பையில் ஒரு பிரான்ச், டெல்லியா டெல்லி, ஜம்மு எல்லா இடத்துலையும் ஒரு பிரான்ச் ஆரம்பிச்சு ஜம்முன்னு வாழுங்கன்னுவாங்க. அப்ப எல்லாருக்கும் கிடைக்கக்கூடிய வகையில் அதனுடைய சேவைகளை துரிதப்படுத்தி கொடுக்கறது தான் தேசியமயமாக்கப்படுது, எல்லாருக்கும் கிடைக்கணும்னு. அப்ப தேசியமயமாக்கப்பட்ட ஆண்டு 1949 என்னன்னா ஜனவரி 1. இப்ப 4 குழம்புதா. அப்ப ஏப்ரல் 1 தொடங்கப்பட்டது, ஜனவரி 1 தேசியமயமாக்கப்பட்டது. தேசியமயமாக்கப்பட்ட ஆண்டு 1949, தொடங்கப்பட்ட ஆண்டு 1935. ஆர்பிஐ ஒரு ஆளுநரையும் 4 துணை ஆளுநர்களையும் கொண்டு உருவாக்கப்படக்கூடிய ஒரு அமைப்பு. அப்ப கவர்னர் ஒருத்தர், 4 டெபுட்டி கவர்னர்ஸ். அப்ப கவர்னர் போயிட்டதுக்கு அப்புறமா டெபுட்டி கவர்னரா மாறுவார். ஓகேவா. ஒரு டெபுட்டி கவர்னர். அப்ப கவர்மெண்டால அங்கீகரிக்கப்பட்ட போர்டு மெம்பர்ஸ் வருவாங்க. இவங்க எல்லாம் சேர்ந்து உருவானதுதான் ஆர்பிஐ. சும்மா எல்லாம் முடிவெடுத்த முடியாது. ரிசர்வ் பேங்க் கவர்னர் கூட ஒருத்தர் கையெழுத்து போட்டிருப்பாங்க. ஓகேவா. சோ இது ஆர்பிஐ பத்தி ஃபர்ஸ்ட் படிச்சது. அப்ப இந்தியாவின் மைய வங்கி என்றும் வங்கிகளின் வங்கி என்றும் அழைக்கப்படுவது ஆர்பிஐ. ஆர்பிஐ யாருடைய பரிந்துரையின் பேரில் உருவாக்கப்பட்டது? ஹில்டன் யங் கமிஷன். உருவாக்கப்பட்ட ஆண்டு என்ன? ஆர்பிஐ சட்டம் இயற்றப்பட்டது 1934. உருவாக்கப்பட்ட ஆண்டு 1935 ஏப்ரல் 1. தேசியமயமாக்கப்பட்ட நாள் ஜனவரி 1 1949. ஆர்பிஐ என்பது ஒரு ஆளுநரையும் 4 துணை ஆளுநர்களையும் கொண்டுள்ளது. வேற எதனா விட்டோமா? ஆமா. ஆர்பிஐனுடைய ஆரம்ப கால முதலீடு 5 கோடி ரூபாய். ஆர்பிஐ பற்றி அடுத்த சில தகவல்கள். இந்த 2 விஷயத்தை நீ முதல்ல நல்லா கவனிக்கணும். வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஏன்னா நமக்கு தான் சொல்லிட்டு ஆல்ரெடி நான் வார்த்தையில விளையாடுவாங்கப்பா நம்ம அப்படின்ட்டு. சோ முதல்ல கவனி. ஆர்பிஐயின் முதல் கவர்னர், ஆர்பிஐயின் முதல் இந்திய கவர்னர். ஆர்பிஐனுடைய ஆளுநர் அதான் கவர்னர்னு சொல்றாங்க. அப்போ ஆர்பிஐ ஆரம்பிக்கப்பட்ட காலம் 1935. அப்ப நம்ம வெள்ளையனுக்கு அடிமையாக இருந்த ஒரு காலத்துல அப்போ வந்தவர் பாத்தீங்கன்னா சார் ஆஸ்போன் ஸ்மித். இவர் அப்ப பிரிட்டிஷ் உள்ள இருந்ததுனால அவங்கள சேர்ந்த ஒருத்தர் தான் ஆர்பிஐனுடைய கவர்னரா இருந்தாங்க. சோ இந்தியா சுதந்திரம் கிடைச்சதுக்கு அப்புறமா ஒரு இந்தியரை ஆளுநரா போடும்போது அப்ப முதல்ல வந்தவர் யாருன்னு பாத்தீங்கன்னா சிடி தேஷ்முக். நாள பின்ன ஆர்பிஐனுடைய முதல் கவர்னர் சிடி தேஷ்முக் அவர்கள் ஆவார் அப்படின்னு சொல்லிட்டு உனக்கு கொஸ்டின் கொடுத்துட்டாங்கன்னா நீ உடனே அந்த கூற்று சரின்னு சொல்லிடுவேன். ஆனா அந்த இடத்துல வார்த்தையை கவனி. முதல் இந்திய ஆளுநர்னு கொடுத்திருக்காங்களா இல்ல முதல் ஆளுநர்னு கொடுத்திருக்காங்களா? இந்திய ஆளுநர்னு கொடுத்தாதான் சிடி தேஷ்முக் அவர்கள். முதல் ஆளுநர்னு கொடுத்திருந்தாங்கன்னா அது சார் ஆஸ்போன் ஸ்மித் அவர்கள் தான். சோ வார்த்தையில விளையாடிடுவாங்க. அந்த இடத்துல என்ன ஆளுநர்னு கேட்டிருக்காங்கன்றத 1க்கு 2 முறை படி. முதல் ஆளுநரா வெளியில வந்துட்டேன். ஐயோ எனக்கு தெரியும் இந்த கேள்வி, நான் போய் தப்பு பண்ணிட்டேனே. இப்ப கத்தனதுனால நான் கத்தனல, இதனால எனக்கு சல்லி காசுக்கு பிரயோஜனம் இருக்கா? என்னடா பிரயோஜனம்? அம்மன் ஜல்லிக்கு பிரயோஜனம் இல்லைன்ற மாதிரி தான் இருக்கு. அப்படித்தான் வெளியில புலம்பி ஒண்ணுமே ஆக போகுது. அதனால எக்ஸாம் ஆளுக்குள்ளேயே துரிதமா யோசிச்சு பழகு. முதல் ஆளுநரா முதல் இந்திய ஆளுநரா நல்லா பார்த்துக்கோங்க. அடுத்தது ஆர்பிஐனுடைய தற்போதைய ஆளுநர். இப்ப இருக்கக்கூடிய ஆளுநர் யாருன்னு பாத்தீங்கன்னா சக்தி கந்ததாஸ் அவர்கள். அவர்கள் எத்தனையாவது ஆளுநர் அப்படின்னு பாத்தீங்கன்னா 25வது ஆளுநர். ஆர்பிஐனுடைய 25வது ஆளுநர் தான் யாரு? சக்தி கந்ததாஸ் அவர்கள் இப்ப இருக்காரு. ஓகேவா. இவர் இதுக்கு முன்னாடி பினான்ஸ் செக்ரட்டரியா இருந்தவரும் கூட. இன்னொரு விஷயம், ஆர்பிஐல கையெழுத்து போடக்கூடிய உரிமை கவர்னருக்கு தான் இருக்கு ரூபாய் நோட்டுகள்ல. ஆனா கவர்னருக்கே கையெழுத்து போட முடியாத ஒரு உரிமை இருக்கு. எந்த ரூபாய்க்குன்னா 1 ரூபாய் நோட்டு. 1 ரூபாய் நோட்டு அச்சடிச்சா கவர்னர் கையெழுத்து போடக்கூடாது. அதுக்கு யார் பண்ணும்? பினான்சியல் செக்ரட்டரி. அவர் தான் போடணும். கவர்மெண்ட் ஆபீசர் அவரு, ஒரு பினான்சியல் செக்ரட்டரி அவர் தான் போடணும். ஆர்பிஐ கவர்னர் போடக்கூடாது. எப்போ? 1 ரூபாய் நோட்டு இருந்துச்சு, 1 ரூபாய் நோட்லாம். ஓகேவா. சோ ஆர்பிஐனுடைய முதல் ஆளுநர் சார் ஆஸ்போன் ஸ்மித், முதல் இந்திய ஆளுநர் சிடி தேஷ்முக், தற்போதைய ஆளுநர் சக்தி கந்ததாஸ். 3 பேர் படிச்சு வச்சுக்க போறீங்க. சக்தி கந்ததாஸ் எத்தனையாவது ஆளுநர்? 25வது ஆளுநர். ஆர்பிஐனுடைய முதல் தலைமையகம் முதல் ஆர்பிஐ ஆரம்பிக்கும் போது இல்ல, இந்தியாவினுடைய தலைநகரமும் இதுதான் முதல்ல. அதுக்கப்புறமா தான் இந்தியா சுதந்திரம் கிடைச்சதுக்கு அப்புறமா தலைநகரத்தை டெல்லிக்கு மாத்திட்டாங்க. இது இதனுடைய தலைநகரமா மும்பையா மாத்திட்டாங்க. தற்போதைய தலைமையிடம் இங்க கொடுத்திருப்பாங்க. ஆர்பிஐயின் தற்போதைய தலைமையகம் மும்பை. ஏன் கொல்கத்தா வச்சாங்கன்னா கொல்கத்தாவுக்கு பக்கத்துல கடல், அதாவது வணிக ரீதியா அந்த இடத்துல தொடர்பு படுத்துறதுக்கு நல்ல வசதியா இருந்த ஒரு காரணத்தினால கொல்கத்தாவை ஆர்பிஐனுடைய தலைமையகமாகவும் வச்சாங்க, இந்தியாவினுடைய தலைமையகமாகவும் வச்சாங்க. கொல்கத்தா இருந்துச்சு. ஆனா அதுக்கப்புறமா மாத்திட்டாங்க. லேட்டர்
the capital of India also renamed as Delhi, rechanged as Delhi. And RBI னுடைய தற்போதைய தலைமையகம் மும்பை. இப்போ வந்து எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா மும்பைல தான் இருக்கு. தட் ஒன்ஸ்மே அந்த நேஷனலைஸ் ஆகும்போது நம்ம எங்க வந்துட்டோம், ஷிஃப்ட் ஓவர் ஆயிட்டோம். தட் மீன்ஸ் நேஷனலைஸ் எப்ப ஆச்சுன்னு சொன்னா தனியா, அதாவது தேசியமயமாக்கப்பட்டது 1949 ஜனவரி 1. அப்பயே நம்ம எங்க வந்துட்டோம்னு பாத்தீங்கன்னா மும்பைக்கு வந்துட்டோம். அடுத்தது நிதி தலைநகரம், வங்கிகளின் தலைநகரம் என்று அழைக்கக்கூடியதும் எதுன்னு பாத்தீங்கன்னா மும்பை தான். மும்பையினுடைய பெயர் நிதிகளின் தலைநகரம், வங்கிகளின் தலைநகரம். ஏன்னா பேங்க் வந்து நிறைய வந்து உருவானது வந்து மும்பையில இருந்து தான். ஸோ மும்பை வந்து வங்கிகளின் தலைநகரம்னு சொல்லுவாங்க, நிதிகளின் தலைநகரம்னு சொல்லுவாங்க. அப்ப இந்த விஷயம் ஞாபகத்தில் இருக்கா? சூப்பர். அடுத்தது போயிடலாமா? ஜிஐ டேக் நமக்கு எஸ்ஐலே கேட்டிருந்தாங்கல்ல, புக்கு டேட்டா வச்சு போட்டிருக்கேன். இதுல நிறைய இருக்கு இஷ்டத்துக்கும். இப்ப வந்து பாத்தீங்கன்னா எங்க வேலூர்ல சேர்ந்து இளவம்பாடியை சேர்ந்த முள்ளு கத்திரிக்காய் கூட ஜிஐ டேக் தான். ஓகேவா? ஒரு குண்டு மிளகா கூட வந்துச்சு இப்போ ஜிஐ டேக்ல. ஸோ நான் ரீசன் நியூஸ் எதுவுமே இல்லை, புக்ல என்ன கொடுத்துருக்காங்களோ அதை மட்டும் தான் இப்போ எழுதி போட்டிருக்கேன். ரீசன் நியூஸ் எதுவும் இல்லைன்னா அதை சொல்லி இதை சொல்லி இது விட்டு போச்சே, கந்தசாமி விட்டானே மாடசாமி விட்டானே, எனக்கு அதெல்லாம் வேணாம். இது இருக்கிறது புக்கில் இருக்கிறது. ஓகேவா? ஸோ பட்டுனாலே 2 பட்டு ஞாபகம் வரணும். ஒன்று ஆரணி, இன்னொன்று காஞ்சி. காஞ்சிபுரம் பட்டு எடுக்கலாமா, ஆரணி பட்டு எடுக்கலாமா தான் கல்யாணத்துல வீட்டுல டிஸ்கஷனே ஓடும். அப்ப காஞ்சி பட்டு, ஆரணி பட்டு. அப்போ பட்டுனாலே அதுக்கு பெயர் போனது காஞ்சிபுரம், ஆரணி. சேலம் வந்து மாம்பழத்துக்கு பெயர் போன மாதிரியே வெண்பட்டுக்கு பெயர் போனது. அப்ப நாலு பேரும் கன்ஃபியூஸ் பண்ற மாதிரி கேட்கலாம். சேலம் பட்டுனே சொல்றாங்க அதை வெண்பட்டு. அப்ப வெண்பட்டு என்பது எதற்கு? நாளைக்கு நம்ம கொஸ்டின் பேப்பர்ல வெண்பட்டு புவிசார் குறியீடு பெற்றது எந்த ஊரை சேர்ந்ததுன்ட்டு காஞ்சிபுரம், ஆரணி, சேலம் அப்படின்னு கொடுத்தாங்கன்னா நீ கன்ஃபியூஸ் ஆயிட்டு பட்டுனாலே காஞ்சிபுரம் தான்டா போடுற ஆப்ஷன் போட்டுற போறேன் பட்டுன்னு, உனக்கு பட்டுன்னு 0 ஆயிடும். அப்ப வெண்பட்டுன்னு கேட்டாங்கன்னா எந்த இடம்? சேலம். அதை வந்து சேலம் பட்டுன்னு சொல்றாங்களாம். அப்ப பட்டு புடவை வந்து ஆரணி, காஞ்சிபுரம், வெண்பட்டு வந்து சேலம். ஈரோடு மஞ்சள், எல்லாருக்குமே தெரியும். இதெல்லாம் வந்து நான் ஷார்ட்கட்டே சொல்ல தேவையில்லை. ஈரோடு மஞ்சள். மதுரை மல்லி அப்படின்னு சொல்லுவீங்க. சுங்கடி சேலை, கட்டகட்டமா சின்ன சின்ன கட்டகட்டமா போட்டது, இல்ல பெரிய பெரிய கட்டகட்டமா போட்ட சேலை தான் என்னன்னு சொல்லுவாங்க, சுங்கடி சேலைன்னு சொல்லுவாங்க. நாச்சியார் கோவில், இதுதான் நம்ம எஸ்ஏ எக்ஸாம்ல கேட்டிருந்தாங்க. நாச்சியார் கோவில் எது? குத்து விளக்கு. பத்தமடை பாய், பத்தமடை பாய் பாப்பா. நாகர்கோயில் கோவில் சிலைகள், கோயில் சிலைகள். நாகர்னாலே பாம்பு ஞாபகம் வச்சுக்கோங்க, பாம்பு கோயில். அப்ப அதுல இருக்கக்கூடிய கோயில் சிலைகள் வந்து ரொம்ப ஃபேமஸ். அப்ப நாகர்கோயில் கோயில் சிலைகள். இன்னொரு கோயில் என்ன கோயில்? நாச்சியார் கோவில். நாச்சியார் கோவில் குத்து விளக்கு, கோயில்ல குத்து விளக்கு ஏற்றுவாங்க. பத்தமடை பாய். ஏந்தோல் மொழி, ஏந்தோ மொழி தேங்காய். ஏந்தோ, அது ஏந்தோன்னு வரும் நினைக்கிறேன், ஏத்தோன்னு எழுதிட்டு இருக்கேன். ஏந்தோ மொழி தேங்காய் ஃபேமஸ். நீலகிரி, நீலகிரினாலே அது வந்து ஒரு குளிர் பிரதேசம். நல்ல ஸ்வெட்டர்லாம் போடுவீங்க. ஸ்வெட்டர்ல என்ன டிசைன்லாம் போடுவீங்க? பூவா போட்டுக்குவாங்க. பூத்தையல், பாரம்பரிய பூத்தையல், அதுதான் சொல்றாங்க. அதை வந்து என்ன பண்ணுவாங்க, ஸ்வெட்டர்ல அந்த பூத்தையல் எல்லாம் போட்டு ஸ்டிச் பண்ணி தருவாங்கன்றதுக்கு வந்து நீலகிரி வந்து பாரம்பரிய பூத்தையலுக்கு ஃபேமஸ் ஆனது. தஞ்சாவூர்னாலே எல்லாருக்கும் தெரியும், தலையாட்டி பொம்மை. எப்படி தலையாட்டுவீங்க? வீணை வாசிச்சா தலையாட்டுவீங்க. ஸோ வீணை வாசித்தால் தலையாட்டி. அப்ப தலையாட்டி பொம்மை, வீணை எதுக்கு? தஞ்சாவூர். கோயம்புத்தூர் கோரா பட்டு சேலை. அப்ப பட்டு சேலையில மொத்தம் எத்தனை வந்திருக்கு பாரு? சேலம் வெண்பட்டு, நார்மல் பட்டுனா அது ஆரணி மற்றும் காஞ்சிபுரம், கோரா பட்டு சேலை அப்படின்னா அது கோயம்புத்தூர். கோயம்புத்தூர் கோரா, கோரா. பவானி போர்வைகள். பவானின்ற ஒரு பொண்ணு போர்வை வைத்துச்சு அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. பவானி போர்வைகள். சுவாமிமலை வெண்கல சிலை. சுவாமி மலைனாலே முருகர் கோயில். முருகர் கோயில்னாலே முருகர் வந்து வெண்கல சிலையில வச்சிருப்பாங்க அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. சுவாமி மலை வெண்கல சிலை. மகாபலிபுரம் சிற்பங்கள், எல்லாருக்குமே தெரியும் மகாபலிபுரத்துல சிற்பங்கள் தான் ஃபேமஸ். சில பல்லவ காலத்துல வந்து கட்டப்பட்டுள்ள மகாபலிபுரத்துல சிற்பங்கள் ரொம்ப ஃபேமஸ். சிறுமலை மலைவாழை, மலைவாழை பழம் வந்து ரொம்ப ஃபேமஸ். அப்ப இந்த விஷயம்லாம் ஈஸியா ஞாபகம் இருக்கா? அப்ப பட்டு காஞ்சிபுரம், ஆரணி, வெண்பட்டு சேலம், அதை சேலம் பட்டுன்னு சொல்லுவாங்க. கோரா பட்டு சேலை அது என்னது? கோயம்புத்தூர். சுங்கடி சேலை மதுரை. ஏந்தோமொழி தேங்காய். இந்த பக்கம் வாங்க டக்குன்னு. நாகர்கோயில், நாகர்கோயில்னால நாகர்கோயில் சிலைகள். பத்தமடை பாய், குத்துவிளக்கு. நாச்சியார் கோயில் மஞ்சள். ஈரோடு பவானி போர்வை வித்தாங்க. சுவாமி மலை வெண்கல சிலை. மகாபலிபுரம் சிற்பங்கள். சிறுமலை மலைவாழை. தஞ்சாவூர் தலையாட்டி பொம்மை மற்றும் வீணை. நீலகிரியில் வந்து பாத்தீங்கன்னா பூத்தைகள். ஓகேவா? கொஸ்டின் போலாமா? ஓகே, பெருசா இருக்கு, கொஞ்சம் பார்த்து ஆன்சர் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் क्वेश्चन, ஆர்பிஐ வங்கி எந்த குழுவால் பரிந்துரைக்கப்பட்டது? ஈஸியான क्वेश्चन. யாரால பரிந்துரைக்கப்பட்டதுன்னு சொன்னேன். ஆர்பிஐ வங்கி எந்த குழுவால் பரிந்துரைக்கப்பட்டது? இரண்டாவது கேள்வி, கூற்று 1. 2 கூற்று கொடுத்திருக்கேன். எந்த கூற்று சரியா அல்லது எந்த கூற்று தவறு, இல்ல 2 கூற்றும் சரியா அல்லது 2 கூற்றும் தவறா, எல்லாமே சொல்லணும்.
கூற்று 1, ஆர்பிஐயின் தற்போதைய ஆளுநரான சக்திகந்த தாஸ் 24வது ஆளுநர் ஆவார் அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஆர்பிஐயின் தற்போதைய ஆளுநரான சக்திகந்த தாஸ் 24வது ஆளுநர் ஆவார். இது சரியா தவறா? இரண்டாவது, ஆர்பிஐயின் ஆரம்ப கால தலைமையிடம் மதராஸ் மாகாணம் ஆகும். முதல் ஆர்பிஐ ஆரம்பிச்சது மெட்ராஸ் மாகாணத்தில் ஆரம்பிச்சாங்களா? இது சரியா தவறா? அப்ப இந்த ரெண்டு கூற்றுல எது சரி? முதல் கூற்று சரியா, இல்ல கூற்று 2 மட்டும் சரியா, இல்ல 2 கூற்றுமே சரியா, அல்லது 2 கூற்றுமே தவறா? இதை சொல்ல போறீங்க. மூன்றாவது கொஸ்டின், புவிசார் குறியீடு பெற்ற போர்வைகள் எந்த ஊரை சேர்ந்தது? போர்வைகளுக்கு எந்த ஊர்ல வந்து புவிசார் குறியீடு பெற்றாங்க? அடுத்தது, புவிசார் குறியீடு பெற்ற தேங்காய் எந்த ஊரை சேர்ந்தது? தேங்காய் எதனும் சொல்லியிருக்கேன், போர்வை எதனும் சொல்லியிருக்கேன், பறக்காம சொல்லிடுங்க. அடுத்தது, அஞ்சாவது கூற்று 1, ஆர்பிஐயின் முதல் ஆளுநர் சி.டி. தேஷ்முக் அவர்கள் ஆவார். ஆர்பிஐயின் முதல் ஆளுநர் சி.டி. தேஷ்முக் அவர்கள் ஆவார். கூற்று 2, ஆர்பிஐ தேசியமயமாக்கப்பட்ட ஆண்டு ஜனவரி 1, 1949 ஆகும். 2 கூற்றுமே சொல்லியிருக்கேன். ஸோ எது சரி எது தவறுன்றதெல்லாம் மறக்காம சொல்லிட்டு போங்க. காஃபி இன்னைக்கு நல்லா இருந்ததா? குடிச்சு முடிச்சாச்சா? ஸோ நாளைக்கு நல்லபடியாக வந்து பார்க்கலாம். தேங்க்யூ.